அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு Bachelor Recipes. இன்றைக்கி இந்த வீடியோவில் கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் டே 11 நான் தேவுக்கு என்ன பேக் பண்ணி கொடுத்தேன் அப்படிங்கிறத உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். நீங்கள் என்ன பேக் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து இன்றைக்கி தக்காளி சாப்பாடு வந்து பிளான் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நெய் போட்டுக்கிட்டேன். தக்காளி சாப்பாடுக்கு நெய் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு மராட்டி முக்கு, ஒரு பட்டை, கொஞ்சம் சோம்பு, அப்புறம் இஞ்சி பூண்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக தட்டி வச்சுருக்கேன். கட் பண்ணி அதையும் சேர்த்திக்கலாம். இது நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நெய்யில் நல்லா ரோஸ்ட் ஆகிறதுனால டேஸ்ட் நல்லாயிருக்கும். காரத்துக்கு நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இதுவும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், ஒரு 7 சின்ன வெங்காயம் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா வணக்கிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். தக்காளி வந்து ஒரு 4 தக்காளி சேர்த்திருக்கேன். நான் காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் முழுசாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா அது ரொம்ப காரம் அடிக்கும். உப்பு சேர்த்திக்கலாம். மஞ்சத்தூள், கரம் மசாலா. ஸோ இதில் இருக்கிற அந்த ஃப்ளேவரே வந்து கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் புதினா அதில் சேர்த்திக்கலாம். காரத்துக்கு நல்லா மேஷ் ஆகி நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வேக வச்சுருக்கிற சாப்பாடு இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் வந்து டேஸ்ட் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். தேவுக்கு வந்து இது ஒன் ஆஃப் த ஃபேவரட் ரைஸு. உங்கள் குழந்தைக்கு வந்து என்ன ஃபேவரட் ரைஸ்ன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இன்னொரு லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து ஏதோ ஒரு காய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பீன்ஸ் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்க போகிறோம். சீரகம் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு, ஒரு 2 பல்லு பூண்டு, கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்திக்கிறேன். அப்புறம் இது ஹர்ப்ஸ், அதாவது துளசி, புதினா, ஓமவல்லி இலை, இதெல்லாம் வந்து நல்லா காய வச்சு இந்த டாப்பிங்ஸுக்கு போடுற மாதிரி நான் காய வச்சு பொடி பண்ணி வச்சுருக்கேன். அது ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற பீன்ஸ் இதில் ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்துட்டு கார்ன் வந்து வேக வச்சு கொடுத்துருக்கேன். ஒரு டிஃபன் பாக்ஸில் வந்து பீன்ஸ் ரோஸ்ட்டு, இன்னொரு இதில் தக்காளி சாதம். உங்கள் வீட்டு கிட்ஸுக்கு நீங்கள் என்ன பேக் பண்ணி கொடுத்தீங்க, உங்கள் லஞ்ச் என்னன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே ஹெல்தி, பி ஹாப்பி. தேங்க்யூ.